ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் லைவ் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்காரர் தான் டீ போட்டு கொடுத்தாரு. பாருங்கள், மணியாக தான் டீ போட்டு கொடுத்தாரு. பாருங்கள், தெரியுதுங்களா? லைவ் முடிச்சுட்டு வந்ததே எப்போவுமே வந்து சாயந்தரம் அவர் டீ போட்டு கொடுத்துருவார். சரின்ட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அடுத்த கட்ட வேலைகளுக்கு நம்ம ரெடி ஆகிக்குவோம். அதனால் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா இப்போ என்ன மணி 5:30, சரிங்களா? 5:30 ஆச்சு. அதனால் நம்ம குடிச்சிட்டு இப்போ அரிசி இன்றைக்கி சனிக்கிழமையா அரிசி ஊற வச்சுருக்கோங்க. அரிசி போய் ஆட்டணும். ஏன்னா நம்ம கடையில் வாங்கி தோசையோ இட்லி சுடுறதெல்லாம் நமக்கு சுத்தமாக பிடிக்காது, சரிங்களா? அதனால் வந்து நம்ம போய் அரிசி எப்போவுமே நாங்கள் வந்து கடையில் வந்து வாங்க மாட்டோம். எப்போவுமே கடையில் வந்து நம்ம வாங்குறது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நிறுத்திட்டோம். அந்த மாவு வாங்கிட்டு வந்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க யாருமே. அதனால் நம்ம வீட்டில் அரைச்ச மாவை தான் வேணும்னு கேட்குதுங்க பிள்ளைங்க. அதனால சரிட்டு வீட்டிலே எப்போவுமே அரைச்சிக்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம கஷ்டமாக இருந்தாலும் வீட்டிலே நான் அரைச்சிக்குவேன். அதனால் இப்போ லைவ் முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், மணியாக டீ போட்டு கொடுத்தாரு. இப்போ அரிசி ஊறிட்டு இருக்குதுங்க. அரிசி உளுந்தெல்லாம் ஊறிட்டு இருக்குது. இந்த டீயை குடிச்சிட்டு போய் நம்ம அரிசி உளுந்தெல்லாம் கழனி பிடிச்சி கிரைண்டரில் எடுத்து போட்டு ஆட்டி அரைச்சி வச்சுக்கிட்டா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்க. பாருங்கள், டீ ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிக்கலாம். ஏன்னா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாவை விட வீட்டில் அரைச்ச மாவு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், சும்மாதி இட்லி நல்லா புசு புசுன்னு இருக்குன்னு. அதுக்கு காரணம் வந்து வீட்டில் இருக்கிறதா. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 3 பேர் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இயற்கையாக நான் ஒரு ஃபேஸ் க்ரீம் போட்டேன். அந்த க்ரீம் தான் வந்து இன்றைக்கி அந்த ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா, அந்த ஃபேஸ் க்ரீம் போட்ட மணிக்கு ஃபஸ்ட் நாள் வந்து நல்லாயிருக்கும். நம்ம மறுபடியும் வெயிலில் போக போக கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லான மாதிரி ஆயிடும். மறுபடியும் போட்டுனா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், டீ குடிக்க ரெடி ஆகிட்டேன். அந்த ஃபேஸ் க்ரீம் நான் வந்து லைவ் வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி போடுங்க. வெயிலுக்கு போனீங்கன்னா அதை போட்டு கழுவிட்டு ஐஸ் க்யூப் எடுத்து மூஞ்சில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் விடுங்க. அப்புறம் நீங்கள் என்ன மேக்கப் பண்ணுறீங்க அதை போட்டுங்க. ஆனால் கிரீமெல்லாம் போட்டக்கூடாது. சோப் ரொம்ப நேரம் சோப் போடக்கூடாது மெயினாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.